ஆந்திர மாநிலத்தில் நடைபெற்று வரும் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக தமிழகத்திலிருந்து ஆந்திரா செல்லும் பேருந்து சேவை முடங்கியுள்ளது. இதனால் பயணிகள் அவதிக்குள்ளாகி உள்ளனர். தமிழகத்திலிருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதி, காளஹஸ்தி, நெல்லூர், தடா போன்ற பகுதிகளுக்கு ஆந்திர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் காலை 9 மணி வரை இயக்கப்பட்டது. அதன் பிறகு எந்த பேருந்தும் இயக்கப்படவில்லை. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படும் பேருந்துகள் தமிழகத்தின் எல்லையான ஆரப்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படுகிறது. பேருந்து சேவை நிறுத்தத்தால் பயணிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இங்கே பஸ்ஸு போகலன்னு சொல்கிறாங்க. எங்கே வந்தால் கேட்டாலும் பஸ்ஸு போகல, பஸ் போகாது, அப்படி ஸ்ட்ரைக் நடக்குது, போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு வந்தோம், அதுலேருந்து வெயிட் பண்ணுறோம். மதியத்துக்கு மேலே தான் போவோம். தடா வரைக்கும் போகிறதுக்கப்புறம் போகாதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையிலேருந்து தடா போகிறேன். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணுறேன், பஸ் இல்லை. மதியானத்துக்கு மேலே தான் பஸ்ஸு போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏதோ ஆந்திராவில் ஏதோ ஸ்ட்ரைக்குன்றாங்க, தெரியல என்னன்னு தெரில. கொஞ்சம் முன்னாடியே கொஞ்சம் பஸ் விட்டால் நல்லாயிருக்கும். இதேபோல திருத்தணியில் இருந்து திருப்பதி, சித்தூர் செல்லும் பேருந்துகளும் தமிழக எல்லையிலேயே நிறுத்தப்பட்டுள்ளன. இதேபோல வேலூர், அரக்கோணம், சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஆந்திர மாநிலத்திற்கு இயக்கப்படும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளன.